ஏன் நைட்டியில் ஃபேஷியல் மாஸ்க் போட்டுட்ருக்கீங்க? எடு நைட்டி எடு. ஸோ அக்கா அக்கா ஹெல்த்தி கப்புள்ஸ் இல்லையடி, இப்படி மாடர்ன் ட்ரெஸ் போட்டால் தப்பா தெரியுது அவளுக்கு. ஸோ இப்போ நீங்கள் இந்த பிங்கி 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 எங்கே போகிறீங்க? அது ஏதோ கூட்டிட்டு என்ன மூஞ்சி கழிப்பா. மூஞ்சி கழிப்பாரு. சாரி சித்தப்பா, கால பல்லு வளர்க்கல தான் வார்த்தை ஸ்லிப் ஆயிடுச்சு. எத்தனை தடவை சொல்லி தந்த உனக்கு நானு. புர்ஜ் கலிஃபா. புர்ஜ் கலிஃபா. ஆமா. திடீர்னு எங்க கூட்டிட்டு போறேன் இத்தனை 2 வருஷமா இல்லாம அப்படின்னா கூட யாரும் வராங்க. ஸோ டிடி தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக நானே 9 வருஷத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். அப்போ நான் இவ தப்பு கிடையாது, இப்போதான் 2 வருஷம் தான் ஆகுது. ஸோ அதனால அவங்க போகிறதுல எந்த விதமான மிஸ்டேக்கும் கிடையாது. ஸோ அப்போ சொன்ன மாதிரி டிடி தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக 9 வருடங்களுக்கு பிறகு நாங்கள் புர்ஜ் கலிஃபா போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு டிடி அட்ராசிட்டிஸ். இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப மாடர்னாக தான் இருக்குது, தெரில தான் சொல்லுங்க சொல்லுங்க गाइस. மென்டல் ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்றான். போகாவாமா? ஏமா வீட்டில் போகா சாப்பிட வைக்கலையா? காரில் வந்து சாப்பிட்றீங்க. 9 மணிக்கு கிளம்ப சொன்னா, மணி இப்போ 10 ஆக போகுது. நான் சொல்லலை, 9 மணிக்கு கிளம்ப சொன்னா. சரி ஓகே கிளம்புறதுக்கு தான் டைம் இருந்தது. இது செஞ்சு வச்சுட்டா சாப்பிட்ற டைம்ல சீக்கிரம் வந்துடு, அவங்க எல்லாரும் அவங்க வந்துட்டாங்க அவங்க அப்படின்னாங்க. ஓகே பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். சாப்பிடதான் முடியல, சாப்பாடை பேக் ஏதாவது பண்ணுவோன்னு பேக் பண்ணி தூக்கிட்டு வந்துட்டான். நம்ம ஊர்லலாம் அந்த புளிசோறு கொண்டு போவோம்ல, சேம் அதே டெக்னிக், கொஞ்சம் மாடர்ன் புளிசோறு, அவ்வளோதான், வேற வித்தியாசம் இல்லை. காலைல சாப்பிடாம எங்க போனா எப்போ வருவேன்னே தெரியாது. ஒருவேளை பசிச்சதுன்னா நம்ம ஊர் மாதிரி அங்கங்க அந்த மாங்காய் அதெல்லாம் வித்துட்டு இருந்தா அதாவது பரவாயில்ல. இவங்க எல்லாம் வைக்கவும் மாட்டாங்க. வித்தாலும் நான் வாங்கி தர மாட்டேன் சொல்லி. வாங்கி தர மாட்டான். இருந்தாலும் கடலைமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. 10 ரூபாய் வித்தாலே இதுல நல்லது இல்லடி, இது வேணாண்டி, இந்த மாங்காய்லாம் சாப்பிட்டது இந்த வெயிலுக்கு இது ஆகும் சூடாகும் அப்படின்மா. இல்ல அது வசனம்லாம் பேசுமா. அதனால சரி எங்க அங்க பாரு எப்படியாப்பட்ட ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருந்தா எங்க நல்லா போகா தின்னுட்டு இருக்கா. சந்தோஷசாமி, நான் போய் எடுக்கிறேன். உள்ள உட்காந்துட்டு இப்படி தின்னா பரவாயில்ல. காரு நம்ம காரு, நம்ம இது என்ன வேணா பண்ணிக்கலாம். நீ பண்ணதானே, நீ பண்றது தானே ஓராஜுன்னு தானே வந்து நீ. நம்ம எங்க பார்க்க புர்ஜ் கலிஃபாவுக்கு போயிட்டு இருக்கிறோம். அது இன்னும் நிறைய இருக்குல்ல. வந்துட்டேமா என்ன வந்துட்டோம், சீக்கிரம் 4 வாய் அள்ளி வாயில போடு, கிளம்பு. தனியா போட்டு தொப்ப தெரியுது. மொத்தி தனியா விட்டு வராதுன்னு சொன்னல, அங்கே 1/2 மணி நேரம் நிற்கிறேன். ஹைவா ஹைமா. ஸோ வர வர நம்ம மக்கள் எல்லாம் துபாயை நோக்கி பயணிக்கிறதுக்கு இதுதான் காரணம் போல. என்ன மொத்தி, உனக்கு புர்ஜ் கலிஃபாவோட எஸ்டிடி தெரியுமா? நீ இப்போ வரும்போது சார்ஜ் எங்கே வரு தெரியுமா தெரியலையான்னு மட்டும் தான் சொல்லணும். தெரியும், எனக்கு தெரியும், ஏன்னா நான் படிச்சுட்டு வந்திருக்கேன், என்ன சொல்லுவேன் நான். நீயே சொல்லு. இந்த புர்ஜ் கலிஃபா பார்த்தீங்கன்னா 2010 இருங்க அண்ணன் நிற்கிறேன். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா நல்ல வேலை போகா நீ எடுத்துகிட்டு வரல. இல்லைன்னு என் ஃபுட் ஐட்டம்ஸ் உள்ள அலவுட் இல்லைன்னு செருப்பு கழட்டி அடிச்சு துரத்திருப்பாங்க. அபிபி டோன்ட் கம் டு துபாய். இங்கே நிறைய பேர் இருக்காங்கோ. ஸோ அதனால் யாரும் இங்கே வராதிங்கோ. ஆல்ரெடி வீடியோ எடுக்கக்கூடாது சொல்லிட்டாங்க. முன்னாடி வேறு ஒரு அக்கா குறுன்னு பார்க்குது, எங்களால் பேச முடியல ஒழுங்கா. இல்லை எடுக்கலாம். இவன் பாரு கீழே இருக்கிற ஒரு பையன் குறுன்னு பார்க்குறாண்டி இல்லையா. சரி ஓகே, நம்ம டாபிக் வருவோம். என் எஸ்டிடியை மோத்தி கேட்க மாட்டேன்ட்டான், ஏன்னா அவனுக்கு ஆல்ரெடி தெரியும். ஆமாம், நீ மட்டும் தான் நான் என்ன சொன்னாலும் நம்புவேன். அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, இதை எப்போ திறந்தாங்க அப்படின்னா இந்த அக்கா குறுன்னு பார்க்குது, எனக்கு பேச வரல, நான் மேலே போய் பேசுகிறேன். கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. ஸோ நம்ம ஒரு வழியாக செக்கிங்லாம் முடிச்சு உள்ளே வந்தாச்சு. ஸோ இந்த எஸ்டிடியை நான் ரொம்ப நேரமாக சொல்லலாம்னு நினைக்கிறேன், சொல்ல விட மாட்டேங்கிறாங்க. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா புர்ஜ் கலிஃபா. இது வேர்ல்டு டாலஸ்ட் பில்டிங். ஸோ இது எவ்வளோ டால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800 டால்னு தெரிய முடியும். இது 828 மீட்டர், கிட்டத்தட்ட 1700 அடிக்கு மேலே உயரம். இது ஆக்சுவலாக இதில் 163 ஃப்ளோர்ஸ் இருக்கும்.
இப்போ நம்ம வந்து 124th ஃப்ளோருக்கு தான் போக போகிறோம். இதே நீங்கள் கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை வந்து 140 நினைக்கிறேன், 140 ஃப்ளோரோ 142 காசு கூட கொடுத்தா 148. என்னோட மோத்தி கைடு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார். ஆமாம், கடன் வாங்கிலாம் சொல்லலை, அவனுக்கு என்னோட கொஞ்சம் நிறைய தெரியும். அதனால இப்போ வந்து நாங்கள் ஃபோட்டோ எடுக்க வந்திருக்கோம். இதை சொல்கிறதுக்கு தான் ரொம்ப நேரம் இப்படிக்குன்னு இழுத்துட்டு இருந்தியா? அந்த பில்டிங்கே எவ்வளோ பெரிய வார்த்தை பேசியிருக்கு பார்த்தியா? நீ ஒரு வார்த்தை கூட பேசலையே. நான் எனக்கு தெரிஞ்சதானே பேசுறதுக்கு. அழகே பொறாமப்படும் பேரழகு புர்ஜ் கலிஃபா. அப்படியா? ஆமா, 2001 நான் அந்த அவங்க சொல்லுவாங்கல்ல, இதை பார்த்தாட மாயங்கன பையன், அந்த மாதிரி 2007ல ஆரம்பிச்சாங்க. ஆமா, 2004ல தப்பு சொல்லுவாங்க. சாரிங்க, மன்னிச்சிடுங்க. 2004ல தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ 2004ல ஆரம்பிச்சு 2010ல தான் ஆனால் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பட் 2008லேயே முடிஞ்சு கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அது எப்படி அவங்க பில்ட் பண்ணாங்கங்கிற வீடியோ எடிட்டர் ஆட் பண்ணுவாப்பில். ஆனால் அது வெர்டிக்கலாக தான் இருக்கும். புர்ஜ் கலிஃபா எப்படி உங்க அப்பாட்ட சொல்லியிருந்தேன்ல, உன்னை வாழ்க்கையில எவ்வளவு உயரத்துல கூட்டு போவேன்னு. எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்க பார்த்தியா? ஃபவுண்டைன் சைட் போவோம். ஆக்சுவலாக இது வந்து பில்டிங் சைட், ஃபவுண்டைன் சைடு அந்த பக்கம் இருக்கு. ஆனால் சூப்பராக இருக்கு வியூ இல்லை? இதுக்கே இப்படி இருக்கு, அப்போ 150ல் போனோன்னா எப்படி இருக்கும்? காசு இருக்கிறவங்க போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க கைஸ். எப்படி பாடும்போது நீ அப்படியே எடுக்கணும். ஓ அப்படியா? காப்பிரைட் போடுவாங்கல்ல, கை அஸ்டேடா மோத்தி அஸ்டே மொய்த்த. நம்ம எவ்வளோ ஃபீட்டில் நிற்போம்? இது ஒரு 750 மீட்டர் இருக்கும். 750 மீட்டர் 1700 அடியாமா. இது 828 மீட்டர். அவன் வந்து சாட் ஜிபிடியில் ரெஃபர் பண்ணாம வந்துட்டான் மக்களே. அங்கேயே எழுதி வச்சு காப்பி அடிச்சிருக்க பிளடி ஃபுல். என்ன தெரிகிறது? பில்டிங் கட்டடங்கள். ஆக்சுவலி நைட் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். லைட்டிங் அதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கணும். நைட் இன்னும் நல்லா இருக்கும்ண்ணா, ஃபீல் பண்ணுறேன். அந்த பிரைம் டைம்னு வச்சு காசு ஏற்றிட்டாங்க. நைட்டுன்னா இந்த இது தெரியாது, எல்லாம் லைட்டாக தெரியும். ஏதோ ஒரு நாள் 4 மணிக்கு மேல துணிச்சலா செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு செஞ்சானா. அன்னைக்கு பார்த்து எல்லா சாமான் சொல்லிட்டு திடீர்னு உடைதான் சாய்தான். அப்பொழுது கோபாலு 4:30க்கெல்லாம் எஸ்கேப் ஆயிடுவானா. ஏன் மாப்பிள்ள இவ்வளோ பயம் உள்ளவன் ஏன் தனியா வேலைக்கு மாப்பிள்ளைய காணா? ஸோ நான் சொன்ன அந்த ஃபவுண்டைன் வியூ இதுதான். எப்படி இருக்கு பாரு. பைத்தியக்காரி, எவ்வளோ அழகான காட்சியை காமிச்சிட்டு இருக்கேன். கருமாந்திர பாட்டு பாடிட்டு இருக்கோம். ஆனால் ஆக்சுவலாக நைட்டு வந்தோன்னா அந்த ஃபவுண்டைன் எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி. ஆமாம், அப்புறம் அந்த வாட்டர் டான்ஸ். நாங்கள் ஒரு நாள் அந்த ஃபவுண்டைனுக்காகவே ஒரு வீடியோ போடுறோம். என்ன பாப்பா? ஏய் வரும் வரும் வரும். இப்போ நம்ம ஏன் வெளியே வந்து எடுக்கிறோம் சொல்லு? இல்லை, நமக்காக யாராவது ஒரு ஆள் கூட டேக் அடிச்சு வராங்க, அவங்க கூட சேர்ந்து நம்மளும் வெளியே வரோம். தனியா போல தெரியாது, நமக்கு தொலைஞ்சிருவோம். கஷ்டம் இதெல்லாம் ரொம்ப. ஆக்சுவலாக ஒர்த்து. ஆனால் நைட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் அது வந்து ப்ரைம் டைம்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு. ஆமாம், உங்களுக்கு ஏதாவது ஷாப்பிங் கீப்பிங் வேணும்னா இங்கேருந்து தொப்பி திருடி ஃபோட்டோ எடுத்துட்டு ஃபோட்டோக்கு யூஸ் பண்ணிட்டு அங்கேயே திரும்பி வச்சிடலான்னு பார்க்குறியா?
இது என்ன ட்ரெஸ்ஸா ட்ரையல் பார்க்குறதுக்கு? எவ்வளோ போட்டிருக்கு? என்ன காசே போடல? காசு போட்டால் பயந்துட்டு எடுக்க கூட மாட்டில, அதனால தான் போடல. ஆனால் கொஞ்சம் நினச்சி பாருங்க, 127வது மாடியில் நின்று ஷாப்பிங் பண்ணும் இல்லை? 20 dirhamsலாம் வேணாம்டா. நம்ம உன்னை கூட்டிகிட்டு தான் பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கிறோம். நம்ம எதுவும் வாங்குறதுக்கு வரல. நம்ம ஃப்ரிட்ஜில் ஒட்டி வச்சிருவ நீ. பிங்கி கலரில் வாங்க தெரியா? வேணாம் பரமா, நமக்கு அதெல்லாம். வந்தமா நல்லா வாயை பொழந்து பார்த்தோமா, நல்லா பார்த்தோமா, போனோமான்னு இருக்கணும். அதுக்கு தான் டிக்கெட் வச்சிருக்கீல்ல, அதை ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கோ. அல்ல வாங்குறவங்க வாங்குங்க, நாங்களும் எப்படி வாங்கிடுவோம். இல்லைன்னா மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறா. சூப்பராக இருக்கும். ஆனால் இங்கேருந்து கீழே தள்ளி விட்டுருப்பேன், வேற என்ன நடந்திருக்கும். அவ குடிவா மேல ஒரே மிதி போனமே கண்ணுக்கு தெரியாது. கேட்டா இது வேணுமா? எவ்வளோ காமி, எவ்வளோ போட்டிருக்கு காட்டு. கிட்டத்தட்ட 5000 ரூபாய்க்கு அது ஒன்று வாங்கணும். நம்ம அங்கே போனோம்னா 10 ரூபாய்க்கு கூறு 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. எங்கே வந்து எதுக்கடி வாங்க சொல்கிறேன்? அவன் இங்கே வாங்கலங்கப்பா. அவன் எங்கே வாங்கினான்னு எனக்கு தெரியும். 10 ரூபாய்க்கு அந்த சைனா மாட்டில் வாங்கினான், இங்கெல்லாம் வாங்க மாட்டான். ஸோ நம்மளும் சைனா மாட்டில் வாங்கிப்போம். இதே தான். எதுக்கு 6 ரூபாய்க்கு ஒரு ஐட்டம் இருக்கான்னு தேடு, அது மட்டும் வாங்குவோம். பாப்பா காசு போட்டு வாங்க சொன்னா இப்படி திருட்டுத்தனமாக வீடியோ எடுத்துட்டு இருக்க. அதுக்கு ஒரு போட்டோகிராஃபர் வேற. கேவலமா இல்லை உனக்கு? மக்களே வாங்கல, புர்ஜ் கலிஃபான்னு போட்டு சும்மா திருட்டு வேலை பார்த்துட்டு இருக்கான். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. பட் இங்கேருந்து பார்க்கும்போது அந்த காரில் எவ்வளோ குட்டியாக இருக்கு. இவ்வளோதான் நம்ம பிரச்சனையும். ஒரு ஓரமாக வச்சு தூரமாக நின்று வேடிக்கை. எவ்வளோ குட்டியாக தெரியுது, ரிமோட் கார் மாதிரி தெரியுது. அதை விட குட்டியாக இருக்கு, மினியேச்சர் லெவல் மாதிரி. இதை எப்போ யோசிச்சேன்? இப்போதான் யோசித்தேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஆனால் நீ எல்லாம் சொல்கிற போகிறேன் அதானே. நிலைமைக்கு வந்து ஆக்சுவலாக நம்ம அங்கே பார்க்குறதும் மெட்ரோ ஸ்டேஷனாமா. அங்கேருந்து இந்த பாலத்திலே நடந்து வந்தோம்னா 15 நிமிஷத்தில் வந்துடலான்னு மோத்தி சொல்கிறாப்புல. நான் நடந்தது கிடையாது, மோத்தி தான் நடந்திருக்கேன். ஒரே ஒரு தடவை நடந்திருக்கேன். நான் சொன்னேன்ல 12,000 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு. 2004லேருந்து 2010 வரைக்கும். எவ்வளோ பெரிய விஷயம். என் பொண்டாட்டிகிட்ட ஃப்ரைட் ரைஸ் வாங்கி தரேன்னு போய் சொல்லிட்டு இங்கே வந்து பீஸா அந்த அண்ணா எப்படி வைக்கிறாரு பாரு. அவ்வளோதான் முடிஞ்சானோ என்ன 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறாங்க. புர்ஜ் கலிஃபா எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. எனக்கு என்னமோ உள்ளே நின்று பார்க்குறதோட வெளியே நின்று பார்த்தா தான் நல்லா இருக்கு. ஏன்னு சொல்லு. ஏன்னா உள்ள நின்று பார்த்தா நான் ஆல்ரெடி இந்த டைலாக சொன்னேன், மறந்துட்டான். உள்ள நின்று பார்த்தா புர்ஜ் கலிஃபா தெரியாது, வெளியே நின்று பார்த்தா தான் புர்ஜ் கலிஃபா தெரியும். நல்லா இருக்குல்ல? ஆக்சுவலி என் லைஃப்ல கேட்ட ஒன் ஆஃப் தி பேட் ஜோக்ஸ்ல இது ஒன்று சார். ஸோ புர்ஜ் கலிஃபா பற்றி சொல்லு. வா, ஒரு வழியாக மேலே போயாச்சு. உன்னோட சபதத்தை நிறைவேற்றிட்டேன். ஆனால் துபாய் மால் வந்து வேற லெவல். என்னது 50 மேலே படிக்கட்டு இருக்கு, அதான் நீ கூட்டிட்டு போறிய. வெறும் 123 தான். ஆமாம் ஆமாம், அது வேணாம் நமக்கு. எதுக்கு அங்கே போய்கிட்டு அது வரைக்கும் போகணும்னு எந்த அவசியமும் கிடையாது. புர்ஜ் கலிஃபா நான் தொட்டு பார்த்துட்டு அதில் நின்று பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு தொட்டுட்டேன் அப்படிதான். பட் நல்லா இருக்கு, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மார்வலஸ், அதே மாதிரி மேன்மேட் மார்வலஸ்.
ஒரு வழியா வருஷத்துலயே வீட்டுக்கு அவ்வளோ பெருசாக கட்டியிருக்காங்க. 5 வருஷமா? என்ன கணக்கு 5 வருஷம்? எப்போ ஆரம்பிச்சாங்க தெரியுமா? 2004. ஆ 4, 5, 6, 7, 8ல் 9. 10ல் தான் முடிச்சாங்க. 2010ல் ஆனாலும் 2004ல் ஆரம்பிச்சு 2010ல் முடிச்சிருக்காங்க. அப்போ 6 வருஷம். ஆமாம். அதே மாதிரி ஒரு வருஷம் கம்மியாக சொல்லிட்டு இதில் மன்னிச்சிருங்க. ஆமாம், அதே மாதிரி 12,000 எம்ப்ளாயிஸ் கிட்ட வேலை பார்த்துருக்காங்க அங்கே. ஆமாம் ஆமாம், பெரிய விஷயம். ஸோ நீங்கள் நம்ம ஒரு ஃப்ரிட்ஜு கட்டுறதுக்கு அரசியல் பேசுகிறா எனக்கு தெரியாது இதை பற்றி. ஸோ நீங்கள் துபாய் வந்துட்டு எப்போ புர்ஜ் கலிஃபா வந்தீங்க, இல்லை நீங்கள் இன்னும் வந்ததே இல்லையா, வர ஆசைப்பட்றீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. கூட்டிகிட்டு போவா ஒன்றையுமே நான் 8 வருஷத்துக்கு அப்புறம் தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். இதில் வர்றவங்களை வேறு கூப்பிட்டு போகிறேன் நான். முன்னாடியே அவன் சம்பாதிச்சு வச்சனால தான் கூட்டிகிட்டு போக முடியும். பேரு புகழ் வச்சு ஒரு பேப்பர் புரோட்டா கூட வாங்க முடியாது. காசு இருந்தால் தான் வாங்க முடியும். பெருமை, இவனை பெருமையாகவும் பேச முடியாது. ஆனால் வந்து கெட்ட வார்த்தையை பேசாதீங்கன்றீங்க, மரியாதை கொடுத்து பேச. நம்ம வீடியோக்கு எண்டு வந்துடுமா? அடுத்த வீடியோ போக வேண்டியிருக்கு. இன்னைக்கு போங்கன்னு சொல்லி நான் மனசில் இருக்க குழப்பத்தில் நான் சொல்லுவேன். வாங்க போங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் நான் இன்னும் பெருமையாக பேசுறதுக்கு எப்படிலாம் பேசுகிறேன் பார்த்தீங்களா? அப்போ நான் என்ன பண்ண முடியும்? இப்படி தான் பேச முடியும். எதுவுமே பண்ணாத, பேசாதா? சரிங்க. ஸோ இத்துடன் துபாய் இது பாரு சூப்பராக இருக்கு இல்லை? ஆனால் ஆக்சுவலாக துபாய் விசிட் பண்ணுறீங்கன்னா டிசம்பர் டு மார்ச் விசிட் பண்ணுங்கள். வேறு லெவலில் இருக்குது. எல்லாமே குளிர், கிளைமேட்னாலும் சரி, செலிப்ரேஷன்னாலும் சரி, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓகே, இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறோம். அடுத்த வீடியோ இதே காஸ்டியூமில் வரும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆமாம். ஆமாம். ஓகே, பாய். உங்களிடம் விடைபெறுவது உங்களின் நான் மண்டபத்திரம் கைஸ்.